ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் ஊருக்கு வந்து 2 வாரம் ஆகுது. தங்கச்சியோட சித்தப்பா பொண்ணு மேரேஜுக்காக வந்திருந்தேன். நான் 2 வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது வாரம், அடுத்த வாரம் வந்து நான் ஊருக்கு போகிறேன். மாமா வந்து மேரேஜ் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, வேலைக்கு போகணும், லீவ் இல்லை அப்படின்னு. 2 வாரம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால எங்கள் அக்கா வீடு வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், அங்கே தான் இருக்காங்க. அதனால் சரி, நம்ம நெக்ஸ்ட் இயர் நான் எப்போ திரும்ப வருவேன் அப்படின்ட்டு தெரியல, ரொம்ப நாள் ஆகும். அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நான் ஒரு 2 நாள் ஆகுது. சரி, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஊருக்கு போயிடலான்ட்டு இருக்கேன்னா, சரி அப்படியே வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மதியம் சண்டே வந்து என்ன ஸ்பெஷல்னால் மட்டன் குழம்பு தான். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முந்தானத்தி சிக்கனுக்காக எடுத்து அரைச்சி வச்சுருந்தேன்ல, அது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ஃப்ரீசரில் அப்படி ஆயிடுச்சு. அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போடுவேன். மிளகுத்தூள்லாம் போட மாட்டியா? மிளகுத்தூள்லாம் இதில் போட மாட்டேன். நான் வந்து சூப்புக்காக போட்டுப்பேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டோம் அப்படின்னா சூப் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். எடுக்கிற மாதிரி தான் போடலாம். ஏமா சூப்பு? வெங்காயம் தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேறு என்ன போட்டிருக்கேன்? உப்பு போட்டுட்டு வேக வச்சிடும். குக்கரில் வேக மாட்டியா? குக்கர் இல்லை, குக்கர் வீணாக போயிடுச்சு வச்சு. இதில் வேக வச்சா ரொம்ப நேரம். உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இது வந்து காய் வந்து மட்டன் குழம்பு தானே, கிரேவி இல்லையா? குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயமும் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் இதில் கட் பண்ணியிருக்கான். அப்புறம் இது வந்து மிளகு ஜீரகம் சோம்பு பேஸ்ட்டா? இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறது. அப்புறம் இது வந்து கொழுப்பு வந்து தனியாக. இது எதுக்கு கொழுப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன்? அது வந்து குழம்பு சீக்கிரம் இல்லை, லாஸ்ட்டாக நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் வேக வச்சேன். 1/2 வேக்காடாக கறி இருக்கும்போது போட்டால் தான் பிரியாது, திரிஞ்சு விடும். இல்லை, தெரியல என்னன்ட்டு. நான் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வேக போடுவேன். வேக தான் வைக்க மாட்டேன். சரி, இது வேகட்டும். வேகனதுக்கு அப்புறமா நம்ம குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அதுக்கப்புறம் இது வந்து மட்டன் வந்து வேக வச்சாச்சுங்க. இதில் வெந்துடுச்சு. இதை எடுத்து வச்சுருக்காங்க தனியாக. அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஒன்றா சேர்த்து பண்ண போறியா? வதக்கிட்டு இதில் ஊற்றிட்டு அப்புறம் கொதிக்க விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் சோம்பு போட்டுட்டு பிரியாணி இலை 2, பிரிஞ்சி 2 துண்டு பட்டை, அப்புறம் கிராம்பு, கல்பாசி, இது எல்லாமே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகாய் அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இங்கே வந்து இதில் வந்து மட்டன் வந்து வேக வச்சுருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே சேர்த்து போட்டுப்பாங்க. பாத்திரம் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வதக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே அந்த மிக்ஸ் போட்டுட்டு பாதி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாமே போட்டு முடிச்சுட்டு இந்த மட்டன் வேக வச்சதுலேயே அதை தூக்கி இதில் ஊற்றிட்டு திரும்ப கொதிக்க வச்சு தனி மிளகாத்தூள், குழம்புத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக இறக்குறப்ப மல்லித்தலை கொஞ்சமாக தூவிட்டு வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவேன் வதங்கிறதுக்காக நல்லா வதங்கும் தக்காளி வெங்காயம். அவ்வளோதான். இது நம்ம நார்மலாக வந்து இது வதக்கிட்டு அதுலேயே தூக்கி மட்டன் வேக வச்சதை போடுவோம். அதுக்கு பதிலாக இதை தூக்கி இதில் போட்டு 2-3 பாத்திரம் வேஸ்ட் ஆகுமா. மிளகு சீரகம் சோம்பு அதுக்காக இதில் தூக்கி கொட்டிட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். டேஸ்ட் ஒரே டேஸ்ட் தான் வருமா? ஆமாம். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன உலையா? ஆமாம். சாதத்துக்காக அதில் உலை வச்சுருக்காங்க. உலை கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான. குழம்பு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இது இப்படி தாங்க குழம்பு வைப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன். மட்டன் குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எங்கள் அம்மா, அப்புறமா எங்கள் அப்புக்குட்டியை காட்டுறேன். இது வந்து எங்கள் கடைசி அக்கா. மூஞ்ச காட்டுறீ, வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. அவ்வளோதாங்க, நாங்களும் சாப்பிட போகிறோம். நானும் தம்பியும் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.